ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சோல் ஸ்டோரிஸ் அப்படின்னு பெண்களை மையப்படுத்தி இருக்க ஒரு சீரீஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அருந்ததி அப்படின்ற ஒரு லீட் கேரக்டரை நமக்கு காமிக்கிறாங்க. வீட்டுல ஒரு அழகான குழந்தை இருப்பான், அண்ட் அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பாயாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவர் வராரு, என்ன எனக்கு யாருக்காவது பிறந்தனால எதுக்காக பாயாசம் வச்சிருக்கேன்னு கேட்க, சும்மாதான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அண்ட் செஞ்சு வச்சிருக்க பாயாசத்துல தன்னோட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு இவன் பேக் எடுத்துக்கிட்டோம் அண்ட் இவங்களும் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எங்க அப்படின்னா இவங்களோட குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும். அண்ட் இவங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல கேர் டேக்கரா வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்திட்டு அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன். அம்மா நீங்க யாருக்காக பாயசம் கொண்டு போறீங்கன்னு கேட்க, இன்னைக்கு எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்காக தான் இதை செஞ்சு கொண்டு போறேன்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு பிடிச்சவங்கள எனக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனா இந்த பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அண்ட் இவங்களும் பாத்தீங்கன்னா பெரிய அபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தா இல்லையா, அங்க போறாங்க. அங்க குப்பையில பாத்தீங்கன்னா கண்ணாடி தூள்களை போட்டுட்டாங்க. அதை கிளீன் பண்ணும்போது அங்க வேலை செய்யற ஒருத்தவங்களுக்கு கையில அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நாங்களும் மனுஷங்க தானே சார், நீங்க எதுக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இனிமேல் இது நடக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு தன்னோட டெஸ்க்கு போய் உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் பாயாசம் இருக்கு இல்லையா, அது ஞாபகத்து வரும். அந்த பாயாசத்தை பாக்குறாங்க, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க பிளாட்ல இருக்கு, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பர்டிகுலர் பிளாட்டுக்கு போறாங்க. அங்க டெய்சி அப்படின்ற ஒரு பெண் போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்குள்ள இந்த அருந்ததி நுழைஞ்சதும் அந்த வீடே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாசமா இருக்கும். ரொம்ப பிடிச்சி போயிடுது. டேசியோட வீட்டுக்கு நான் வர்றதுக்கு முதல் காரணமே இங்க இருக்கிற இந்த வாசனை தான். அண்ட் இன்னைக்கு உங்களோட பர்த்டே அப்படின்றதுனால நான் ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பாயாசத்தை அவங்க முன்னாடி நீட்ட, எனக்காக பர்த்டே விஷ் பண்ணி இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு வேலைக்கு போகாததுக்கான காரணமே எல்லாரும் பொய்யான பர்த்டே விஷயம் எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் தேங்க்யூன்னு சொல்லி பதிலுக்கு சிரிச்சுட்டு வரணும். இதெல்லாம் எனக்கு தேவையான லீவ் போட்டேன், அந்த லீவ் போட்டது வீணா போகல அப்படின்ற மாதிரி பாயசத்தை 2 பேரும் குடிக்கணும்னு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க, ஆனா அப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருந்து லைட்டா அந்த உதட்டுல அருந்ததியோட உதட்டுல பாத்தீங்கன்னா பாயாசம் ஒட்டிக்குது. இதை கவனிச்சு அவங்களும் அதை எடுத்து விடணும் அப்படின்னு மாதிரி கிட்ட போகும். 2 பேருக்கும் ஒரு இனம் புரியாத உணர்வு பாத்தீங்கன்னா தோன்ற ஆரம்பிக்குது. அவங்களோட உதட்டுல பாத்தீங்கன்னா இவங்களோட உதட்டை வச்சு அந்த பாயாசத்தை எடுக்கும் போது 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அண்ட் 2 பேருமே காதல் வயப்பட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. உள்ள இருக்க டெய்ஸி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டே இருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அருந்ததியோட வீட்டுல காமிக்கிறாங்க. உடம்புக்கு முடியாத அம்மாவை பாத்தீங்கன்னா அப்பா கேர் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்க இவங்க போறாங்க. அந்த வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டு அண்ட் கணவர் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் கணவர் கூட பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப நாள் நெருங்காம இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்லையா, அது நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கணவர் கிட்ட போறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நீங்க குளிச்சுட்டு உள்ள வர முடியுமான்னு கேட்க அவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இதோ வரேன்னு சொல்லி குழந்தைய தூங்க வச்சுட்டு வேகமா குளிச்சுட்டு உள்ள போறாரு. அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க அவரோட மனைவியை கூப்பிட்டு உடலுறவுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஆனந்தம் அடைஞ்சிட்டாரு, படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்ல. ஒரு மாதிரி திரும்பி படுத்துக்கிட்டு காலையில நடந்தது இல்லையா, அந்த விஷயங்களை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்க கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு மாதிரி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து டெய்ஸி இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே வந்துட்டாங்க. இவங்களுக்கு இது கனவா நினைவா அப்படின்றது புரியல. அண்ட் டெய்ஸியும் நீ கனவுல எல்லாம் இல்லம்மா, நான் தான் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்த காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடம்புக்கு முடியல அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆபீஸ் போகாம விட்டுருப்பாங்க. நான் என்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்து உன்னோட கேர் டேக்கிங் பெஞ்சை பார்த்த, நீ அங்க இல்லன்னு தெரிஞ்சதோ என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா உன்னோட ஃபேமிலி எனக்கு இன்ட்ரோ கொடுக்க முடியுமான்னு சொல்லி அப்பா அம்மா அண்ட் குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இவங்க போய் இன்ட்ரோ ஆகி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா டெய்ஸியை பிடிச்சி போயிருச்சு. இவங்களோட குழந்தை இருப்பா இல்லையா, அவனுக்கும் அம்மா நீங்க பாயாசம் இவங்களுக்காக தானே எடுத்துட்டு போனீங்க, இந்த ஆன்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்மா, அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் போல அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்ல இவங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. காதல் வயப்பட்டு அவங்க மேல காதல விழுந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தையே காமிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாட்கள்ல அபார்ட்மெண்ட்ல டெய்ஸிக்கு எந்த விதமான டெலிவரி வந்தாலும் அதை கொடுக்கறது அருந்ததியா தான் இருப்பாங்க. நீங்க யார்கிட்டயும் கொடுக்காதீங்க, அருந்ததி கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ரூமுக்கு வர வச்சு 2 பேரும் நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருமே இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ஊர் உலக
உலகத்துக்கு தெரியாம காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு நாள் கேர் டேக்கிங் பெஞ்சில் அருந்ததி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு நபர் கூட பேச வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த விஷயத்த டைசி பாக்குறாங்க. ரொம்ப பொசசிவ் ஆகி அந்த நபர் அங்கிருந்து போனது. நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட ரூமுக்கு வா போகலாம், இன்னைக்கு ஒரு நைட் அங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்கள நெருங்கி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. இவங்களே அதாவது டெய்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்களே வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு நாள் மட்டும் நித்தாங்க. நாளைக்கு உனக்கு லீவ் தானே, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா போக கட் பண்ணா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கரெக்டான பிளாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி லிஃப்ட் ஏற அங்க இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா பாத்துட்டாரு. எங்கம்மா இங்க போய்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல குழால தண்ணி வரலன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி பொய் எல்லாத்தையும் சொல்லிட்டு டெய்ஸியோட வீட்டுக்குள்ள போக அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரியான ஒரு விஷயத்த அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் இந்த இரவை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்றதுக்காக முதல்ல பார்ட்டியில ஆரம்பிச்சு ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டெய்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்குன்னு ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. கூடவே ஒரு பையன் பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருந்திருப்பான். அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கேட்டிருப்பாங்க. முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு அம்மாவை விட்டு வந்தவங்க தான் இன்ன வரைக்கும் இங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாவோட அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அம்மா என்கிட்ட தான் வரப்போறாங்க, எனக்கு எந்த பசங்களையுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட நெருங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அவங்க கிட்ட சரணடைய ரெண்டு பேரும் உடலுறவுல ஈடுபடுறாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அருந்ததி எழுந்து தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அழகா ஒரு காஃபியை மேக் பண்ணி அவங்கள காலை தூக்கத்துல இருந்து எழுப்பிக்கிட்டே இருக்க திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேக்குது. ஒன்னும் புரியாத டெய்ஸி நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி கதவை திறக்கலான்னு போக ஊர்ல இருந்து அம்மா பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஒன்னும் புரியாம இவங்களை அதாவது அருந்ததியை தன்னோட ரூம்லயே வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில அம்மா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், என்னதான் பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டு போனாலும் பெத்த அம்மா வச்சு விட்டுட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு எனக்கு பயங்கரமா வயித்த கலக்குது, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெய்ஸியோட ரூமை திறக்க அங்க நின்னுகிட்டு இருக்க அருந்ததியை பாக்குறாங்க. அம்மா யார் இவங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சத்தமா கேட்க டெய்ஸி பயந்து போயிடுறாங்க. அம்மா இவங்க வேலை செய்யறவங்கம்மா, அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க தான், இவங்க பழுப்படைச்சிருக்குன்னு சொன்னா அதை செக் பண்ணிட்டு போகதான் வந்தாங்கன்னு சொல்ல இந்த சைடு அருந்ததியோட முகத்தை இந்த வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. கண் கலங்கி இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க தங்களை விரும்புறாங்க, நிறைய ஆசை வார்த்தைகளை பேசி கூட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்த இவங்க இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணதால சுத்தமா பிடிக்காம ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் இங்க வேலை செய்யற பெண்மணி மட்டும்தான், நான் இங்க இருந்து கிளம்புறேன் மேடம் அப்படின்ற மாதிரி டெய்ஸியை பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்ப. இது நேரம் வரைக்கும் அதாவது டெய்ஸி கிட்டே இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப வரைக்கும் டெய்ஸி பாத்தீங்கன்னா மேடம்னு கூப்பிடாத, ஏன்னா டெய்ஸினே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த இவங்க உடச்சிட்டு மேடம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டெய்ஸி எதுவும் பண்ண முடியாம அமைதியா நின்னுகிட்டே இருக்காங்க. அருந்ததி பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு எபிசோட் வச்சிருக்கேன், அதுக்குள்ள போகலாமா? ரைட், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வைஷு அப்படின்ற ஒரு லீட் கேரக்டரை காமிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் போது ஒன்னா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் கூட ஒன்னா சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்களை ஸ்கூல் டேஸ்லயும் இப்பயும் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல ஒரு மெயின் டாபிக்கா பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயம். லஸ்ட்டுக்கு முன்னாடி காதல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, ஆனா லஸ்ட்டை தாண்டி காதல் அப்படின்ற ஒண்ணு இல்ல, இந்த மாதிரிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நபர் பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா லஸ்ட் அப்படின்றதுலாம் ஒண்ணுமே இல்ல, லிவிங் டுகெதர்ல வாழணும் முடிவு பண்ணிட்டாங்க, அது அவங்களோட சுதந்திரம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த கான்வர்சேஷன் முடிய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த நபருக்கு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி பிடிச்சி போய் தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் நண்பர்களாவே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபருக்கு இவங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம கூட இருந்துட்டு போகுவான்னு கேட்க இவங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அவருக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த விஷயங்களை அந்த வைஷு சொல்லி இங்க இருந்து கிளம்பி உன்னோட கேப் வந்துருச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நின்னுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் என்ன யோசிப்பாருன்னு தெரியாது, ஓடி வந்து வைஷுவை கட்டி பிடிச்சி தன் கண்டத்துல ஒரு முத்தத்தை வச்சுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். முத்தத்தை வச்சுட்டு அவர் கிளம்பி போக ஆனா இவங்க லிட்டரலி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த முத்தத்தை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்ல. ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனோடய வீட்டுக்கு போறாங்க. கண் எல்லாமே கலங்கிக்கிட்டே இருக்கு.
அந்த ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா அழவும் செய்யறாங்க. மீட்டிங் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்கள என்ன உங்களோட வாய்ஸ்ல ஒரு மாதிரி சேஞ்சஸ் அடிக்குது, நீங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க கண் கலங்கியதா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த இவங்களோட ரூம்மேட் பாக்குறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்கு இவங்க நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னா ஒரு 3 பெண்கள் கேட்கறாங்க. 3 பேர்ல ஒரே ஒருத்தவங்க மட்டும் எல்லார்கிட்டும் கேஷுவலா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால இவங்களுக்கு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா பெருசா தெரியல. அதெல்லாம் கேஷுவலா நடக்கிறது தானே, நீ ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால அவன் எந்த இன்டென்ஷன்ல கொடுத்தா அப்படின்றது அவனுக்கு தானே தெரியும், இதை ஈஸியா கடந்து போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இவங்களால இதை கடந்து போக முடியல. ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவன் எப்படி தொடலாம், பார்ட்டிக்கு போற பப்புக்கு போற அப்படின்ற மாதிரி இருக்கிறதால நான் ஒன்னும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில போக மாட்டேன், எந்த யாரை தொடணும் அப்படின்றது நான் தான் முடிவு பண்ணணும், என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்புன்னு சொல்லு. மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட பங்குக்கு அவங்களோட இன்புட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க இத்தோட முடிவுல என்னதான் இருந்தாலும் சரி அவன் இந்த வேலையை பண்ணியிருக்க கூடாது, நண்பனாவே இருந்தாலும் இது தப்புதான் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அது என்ன அப்படின்னா ஆட்டோல போய்கிட்டு அந்த நண்பர் இருக்கா இல்லையா, அவருக்கு போன் அடிச்சு அவனோட வீட்டு பக்கத்துல தான்டா இருக்கேன், உன்னோட அம்மா அப்பாவை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்ல இவருக்கு கை கால் புரியல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்கள விருப்பமே இல்லாம வரவேற்கிறாரு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் போய் இவங்க இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நானும் இவனும் ஒன்னாதான் படிச்சோம், இப்போ உங்களை பார்த்துட்டு போகதா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு உட்காடுறாங்க. அந்த சமயத்துல இவரை பாத்தீங்கன்னா பயங்கர டேமேஜா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் நான் ஒரு ஆம்பளையாவே கன்சிடர் பண்ணல, ஏன்னா கூட இருக்கிறது எல்லாமே பெண்கள் தான், இவனை நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல எல்லாரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. உனக்கு என்னடி வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நேத்து நான் அப்படி பண்ணதால தானே அப்படி ரியாக்ட் பண்றேன், மன்னிச்சிரு, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், நான் எதுவும் சொல்லலப்பா, உன் ஃபேமிலி முன்னாடி நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அதை பண்ணிக்கவான்னு கேட்க இவர் கதறி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்படி மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி எவ்வளவோ பேசி பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க நிறுத்துறதாவே தெரியல. அவரை கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. ஃபேமிலி மொத்தமும் பார்த்துக்கிட்டே இருக்க பட்டுன்னு முத்தத்தை கொடுக்காம நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த மனுஷன் தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு நான் நண்பனாவே இருந்தாலும் அதை பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க அவங்க திரும்பி பார்த்து அதாவது திரும்பி ஒரு பார்வையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இத்தோட கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 எபிசோடுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். 2 எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா 2 பேரோட அதாவது 2 பெண்களோட ஃபீலிங்ஸ் ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.